ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சேவ் வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். விச் இஸ் வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸி. ஓகேவா? ஸோ அது எல்லாமே நம்ம தமிழில் அழகாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே எல்லாமே பார்க்கலாம். ஓகே, ஸோ கம்மி சாப்டர்ஸில் நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஓகே காய்ஸ், ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. சி காய்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த சாப்டர் பார்க்க போகிறது இந்த சிங்கிள் பேஜில் என்டையர் சாப்டர் இஸ் ஓவர். ஓகேவா? சி இன்ட்ரொடக்ஷன் டு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் நம்மளுடைய என்டையர் சாப்டர் இந்த 1 பேஜில் ஃபினிஷ்டு. ஓகேவா? ஒரு கல் எடுத்து கண்ணு கிட்ட வச்சு பாருங்களேன், அது பெருசாக தெரியும். ஓகேவா? அதே கொஞ்சம் தூரமாக வச்சு பாருங்கள், சின்னோண்டு இருக்காது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சாப்டராக இருந்தாலும் அதை நம்ம கிட்ட வச்சு பார்க்குறப்போ பெருசாக தான் தெரியும். நம்ம ரொம்ப டீப்பாக அதை வந்து நோட் பண்ணுறப்போ பெருசாக தான் தெரியும். நம்ம கொஞ்சம் தூரமாக தள்ளி வச்சு பாருங்கள், இவ்வளோ தானே அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி தான் நம்மளுடைய சிஓ நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சாப்டர் இன்ட்ரடக்ஷன் டு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இந்த 1 பேஜில் வந்து கவர் ஆகிடுது. ஸோ இந்த 1 பேஜில் கவர் ஆகக்கூடிய இந்த சாப்டர் எவ்வளோ செக்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம மீனிங்கு, அதுக்கு ரிலேட்டடான இன்ட்ரொடக்ஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டோட மீனிங் என்ன அப்படின்லாம் சொல்லி. அடுத்தது வந்து டெஃபினிஷன்ஸ் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ டெஃபினிஷன்ஸ் பார்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ப்ரோஆக்டிவ் ரியாக்டிவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து அதோடைய இம்பார்ட்டண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறமா அதில் இருக்கிற லிமிட்டேஷன்ஸ் இது எல்லாமே பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக இருக்கக்கூடிய நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்குள்ளே நம்ம போவோம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் ப்ராடாக பார்த்தோம்னா இந்த லெசனில் இவ்வளோ டாபிக்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இந்த டாபிக்ஸ்குள்ளே குட்டி குட்டி செக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை இப்போ வந்து வரிசையாக பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா நம்ம மீனிங் கேட்டகரியில் போகலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? மீனிங் கேட்டகரியில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு மீனிங்னு பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் மீனிங்னு இருக்கக்கூடிய இந்த லெசனில் ஸோ இந்த மீனிங் அப்படிங்கிற டாப்பிக்குள்ளே என்னென்னலாம் வருது அப்படின்னா 3 செக்ஷன்ஸோட, அதாவது 3 செக்மெண்ட்ஸோட மீனிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜினா என்னென்னு பார்ப்போம். அடுத்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், அந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் பார்ப்போம். அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ரெண்டையும் சேர்த்து என்ன மீனிங் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த 3 திங்ஸோடைய மீனிங் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் சொல்ல என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் புக்கோ இல்லை நீங்கள் வந்து வச்சுருக்கிற நோட்ஸோ வந்து சைடில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அதை வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்ல போகிற விஷயம்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு அது மனசில் ஆழமாக பதியும். ஓகேவா? ஓகே, ஸோ இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மேப்பிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்கிறது மூலமாக ஒரு என்டையர் வியூவை ஈஸியாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த அது போகுது இல்லையா, அந்த மாதிரி நான் நர்வ்ஸாக ஒரு பிரான்ச் மாதிரி நான் பிரிச்சிருக்கேன்ல. ஸோ அதெல்லாம் எப்படின்னா நம்மளுடைய ஹியூமன் பாடியில் இருக்க ஒரு நர்வ்ஸ் உடைய கனெக்ஷன் மாதிரி. ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்தையும் நம்ம கனெக்ட் பண்ண உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் போய் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த வியூ டக்குன்னு மீனிங் பார்த்தோம். ஆமாம், அதில் வந்து ஒரு 3 செக்மெண்ட்ஸ் போணுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் இந்த பக்கம் எஸ்எம்னு போட்டிருந்தாங்க. கரெக்டு. அது கீழே ஒரு 5 டயக்ராம் இருந்துச்சு. ஆமாம், அப்போ அது மீனிங்கில் 5 பாயிண்ட் தான் எழுதிடலாம் அப்படி சொல்லி அந்த அந்த கனெக்ஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மேப்பிங் டெக்னிக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் கோ இன்டு டீப்பர். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜியோட மீனிங். நம்ம லெசன் நேம் என்னது? ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். அப்போ ஸ்ட்ராட்டஜியோட மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரு கேம் பிளான். என்னது? ஒரு கேம் பிளான் மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போது ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ப்ளே பண்ண போகிறோம். அது பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், ஒரு ப்ராசஸாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஒரு கேம் மாதிரி அதை வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம அதில் சக்ஸஸ் ஆகணும் இல்லையா, அதனால தான் இந்த இடத்துல கேம் அப்படிங்கிற ஒரு இடம் அப்படின்ற ஒரு வார்த்தை. சரியா? ஸோ அந்த கேம் பிளான், அந்த எப்படி வந்து இந்த சக்ஸஸ் ஆகிறது அதில் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளான் தான் என்னது? இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஓகே, சரி, கேம் பிளான்னு சொல்கிறீங்க, எதுக்கு? அந்த பிஸ்னஸோடைய என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகிறதுக்கு, எந்த பர்பஸ்க்கு யூஸ் ஆகிறதுக்கு இந்த கேம் பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிசிஎஸ்சிஏக்கு தான். ஓகேவா? என்னது? இந்த டிசிஎஸ்சிஏ. இது என்னது டிசிஎஸ்சிஏ அப்படின்னா டி அப்படிங்கிறப்போ டேக் மார்க்கெட் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம் கையில். ஓகேவா? ஸோ எடுத்து அதுக்கான ஆப்ரேஷனை கண்டக்ட் பண்ணுறோம். அதுதான் வந்து சி. ஓகேவா? அதுதான் என்னது? சி. ஃபஸ்ட்டு டேக் த மார்க்கெட் பொசிஷன், அடுத்து கண்டக்ட் த ஆப்ரேஷன். எஸ்ஸுக்கு என்னது? சாட்டிஸ்ஃபை பண்ணணும், கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? என்னது? கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்து சி இருக்கே, இது என்னது? கம்பீட் சக்ஸஸ்ஃபுல்லி. நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு விஷயத்துலையும் நம்ம வந்து போட்டி போடணும். ஸோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்?
போட்டி போடணும், கம்பீட் சக்ஸஸ்ஃபுல்லி. அண்ட் ஃபைனலி ஏ ஃபார் அச்சீவ் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். நம்ம ஒரு அப்ஜெக்டிவ் ஃபிக்ஸ் பண்ணி இதை தாண்டா நம்ம முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணணும். டேக் மார்க்கெட் பொசிஷன், conduct the operation, satisfy the customer, and then compete successfully, finally achieve the organizational objectives. ஓகேவா? ஸோ அந்த 5 திங்ஸும் ஓகேவா? ஸோ இதான் என்னது ஸ்ட்ராட்டஜியோட ஃபர்ஸ்ட் இருக்கிற மீனிங். கேம் பிளான் அப்படிங்கிறது இது என்ன பிஸ்னஸ் பர்பஸில் இது என்ன வந்து யூஸ் ஆகுது, எந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 5 திங்ஸ்க்காக தான் யூஸ் ஆகுது. சரியா? அடுத்தது இது ஒரு லாங் ரேஞ்ச் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா கத்தி படத்தில் ஒரு டேபிள் கீழே குனிஞ்சு பார்ப்பாங்களே அதுவா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ இது ஒரு லாங் ரேஞ்ச் ஒரு லாங் ரேஞ்சான ப்ளூ பிரிண்ட். ஓகேவா? ஸோ என்னத்தோட ஒரு ப்ளூ பிரிண்ட்? 3Dயோட ப்ளூ பிரிண்ட். இது என்ன 3D அப்படின்னா டிசையர்டு இமேஜ். என்னது? டிசையர்டு இமேஜ் அண்ட் தென் ஒரு டைரக்ஷனை கொடுக்குது. டைரக்ஷன் அண்ட் தென் டெஸ்டினேஷன். ஒரு எண்ட் ஒரு எண்ட் இதை தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ட், ஒரு டெஸ்டினேஷன், இதுதானே நம்ம போகணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஒரு டிசைர்டு இமேஜ் அப்படின்னா இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓவர்வியூ. இப்போ நம்ம இந்த சாப்டருக்கு பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு என்டையர் ஓவர்வியூ கொடுக்குது இல்லையா? ஸோ அதுதான் என்னென்னா அந்த டிசைர்டு இமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போது 3D ஃபார் என்னது? டிசைர்ட் இமேஜ், ஒரு டைரக்ஷன் வழிகாட்டுதலாக இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரு டெஸ்டினேஷனாக கொடுக்குது. ஸோ மறப்பீங்களா? வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜி? இல்லை ஸ்ட்ராட்டஜியோட மீனிங் என்னன்னு கேட்டால் இட்ஸ் அ கேம் பிளான் யூஸ்ட் ஃபார் த ஆர்கனைசேஷன் பிஸ்னஸ் பர்பஸ் விச் இஸ் TCSCA. என்னது? ஸோ டேக் மார்க்கெட் கண்டிஷன், கண்டக்ட் இட் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி, சாட்டிஸ்ஃபை கஸ்டமர் அண்ட் தென் கம்பீட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் ஃபைனலி achieve organization objectives. And then second meaning என்ன? It's a long range blueprint of which 3D. கரெக்டா? ஸோ என்னென்ன 3D இருக்குதுல? desired image, destination and then finally something in the middle. What is the middle? வழிகாட்டுறது, டைரக்ஷன். ஓகேவா? ஸோ அதான் இது ஸ்ட்ராட்டஜியோட மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டோட மீனிங். என்னது? மேனேஜ்மெண்ட்டோட மீனிங். ஸோ மேனேஜ்மெண்ட்டோட மீனிங்னு பார்த்தோம்னா ஸோ இது வந்து சிம்பிளாக 2 விஷயம் தான். ஒன்று வேர்பாக மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, இன்னொன்று வந்து ஆக்ஷனாக ஒன்று வந்து நவுனாக சொல்லியிருப்பாங்க, இன்னொன்று வந்து வேர்பாக சொல்லியிருப்பாங்க விச் இஸ் ஆக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து நவுனாக சொல்கிறப்ப அங்கே ஒரு பர்சன்ஸை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னாலும் என்னதான் அது? மேனேஜ்மெண்ட் தான். இன்னொன்று வேர்பாக சொல்லியிருக்காங்களே, வேர்ப் என்ன? ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான் வேர்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து மீனிங்ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா செட் ஆஃப் ப்ராசஸ். இது என்னது? போஸ்ட் டிசி பிளானிங், ஆர்கனைசிங். ஸோ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு 4-5 ING வந்து சேர்த்து போடும். ஸ்டாஃபிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங். பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். ஓகேவா? ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு செட் ஆஃப் கீ மேனேஜரல் இந்த பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க செட் ஆஃப் பீப்புள்ஸு. இன்னொரு மீனிங் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு பார்த்தோம்னா இட்ஸ் செட் ஆஃப் ப்ராசஸ் பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். ஓகேவா? சரி, ஸ்ட்ராட்டஜி மீனிங் தனியாக தெரிஞ்சிருச்சு, மேனேஜ்மெண்ட் மீனிங் தனியாக தெரிஞ்சிருச்சு. வாட் அபவுட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்? இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற இந்த ஒரு அழகான விஷயத்தை நம்ம கம்பெனியில் மேனேஜ்மெண்ட்டாக எடுத்து செய்ய போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை அழகாக எடுத்து அப்ளை பண்ணி நீங்கள் இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அழகாக நம்ம கம்பெனியோடைய சக்ஸஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை பண்ண போகிறோம். ஸோ அதுதான் என்னென்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஒரு மேனேஜரியல் ஆக்டிவிட்டி. ஸோ இதை நம்ம மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு இல்லை, இது ஒரு கோஆர்டினேஷன் தேவை. கம்பெனியில் இருக்கவங்களுடைய எல்லா கோஆர்டினேஷனும் தேவை. ஓகேவா? ஸோ இது என்னது? இந்த மாதிரி சைக்கிள் மாதிரி போட்டிருக்கீங்களே, கரெக்ட். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு எண்டு கிடையாது, இட்ஸ் அ சைக்கிளிக் ப்ராசஸ். அதனால தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சைக்கிள் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அதில் என்ன போட்டிருக்கேன்? நான் ஒரு ஐ மாதிரி போட்டிருக்கேனா? இது என்னது? பிக் பாஸில் வர ஐ மாதிரி போட்டிருக்கீங்களே, கரெக்ட் தான். இட்ஸ் டெவலப்பிங் அ ஸ்ட்ராட்டஜிக் விஷன் which is developing a strategic vision. Okay, managerial activity. So strategic management is defined as a managerial activity that developing a strategic vision. Okay, developing a strategic vision. And then second one, the setting a objectives. And third இது என்னமோ போட்டிருக்கீங்களே, கிராஃப்டிங் அ ஸ்ட்ராட்டஜி. என்னது? கிராஃப்டிங், கிராஃப்ட்டுக்காக ராக்கெட் அப்படி போட்டேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராஃப்டிங் அ ஸ்ட்ராட்டஜி அண்ட் தென் இம்ப்ளிமெண்ட் அண்ட் எவாலுவேஷன். ஸோ இதை நம்ம பண்ணதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் விஷனை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டெவலப் பண்ணோம், அதை வந்து ஒரு டார்கெட்டாக ஒரு அப்ஜெக்டிவாக நம்ம வந்து செட் பண்ணோம். அப்புறம் அதை கிராஃப்ட் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் அதை வந்து எவாலுவேட் பண்ணணும், கரெக்டாக வருமா இதெல்லாம் இப்படி சொல்லி எவாலுவேட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் பண்ணிவிட்டு
அதில் ஏதாவது வந்து கரெக்ஷன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கான்னு பார்க்குறோம். ஃபைனலாக அது நல்லா போகிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல் டிராஃபிக் கண்ட்ரோல் சிக்னல் வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்டையர்லி த வியூ ஆஃப் திஸ் டெஃபினிஷன் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மேனேஜரல் ஆக்டிவிட்டி விச் டெவலப்ஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் விஷன், செட்டிங் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ், கிராஃப்டிங் அ ஸ்ட்ராட்டஜி, டெவலப்பிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், அண்ட் தென் வந்து எவாலுவேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், அண்ட் தென் வந்து கரெக்ஷன்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அண்ட் தென் ஃபைனலி ஸ்ட்ராட்டஜி கண்ட்ரோல். ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா இதுக்கான மீனிங். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஃபனிஷன்ஸ். வாட் டெஃபனிஷன்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? டெஃபனிஷன்ஸ். டெஃபனிஷன்ஸில் ஒன்றும் இல்லை. இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டு 2 பேர் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஒன்று அகர் ஹெச் அன்சஃப் அப்படிங்கிறவங்க, இன்னொன்று வில்லியம் எஃப் ப்ளூவெக் அப்படிங்கிறவங்க. ஓகேவா? ஸோ அகர் ஹெச் அன்சஃப் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு காமன் த்ரெட் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்கும் இடையில ஒரு காமன் த்ரெட்டாக இது விளங்குது. ஆர்கனைசேஷனுடைய ஆக்டிவிட்டிக்கும் ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கும் இடையில ஒரு காமன் த்ரெட்டாக வந்து இது விளங்குது. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு கம்பெனி எப்படி ஃப்யூச்சரில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எசென்ஷியல் நேச்சரை வந்து இது டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு, அகர் ஹெச் அன்சஃப் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இட்ஸ் அ காமன் த்ரெட் பிட்வீன் அமாங் ஆர்கனைசேஷனல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் த ப்ராடக்ட் மார்க்கெட் விச் டிஃபைன்ஸ் தட் எசென்ஷியல் நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ் தட் ஆர்கனைசேஷன் ஹேஸ் ஒரு பிளான் டு பி இன் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபியூச்சரில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஆர்கனைசேஷன் ஆக்டிவிட்டிக்கும் ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கும் இடையில விளங்குற ஒரு காமன் த்ரெட்டு தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. வில்லியம் ப்ளூவெக் என்ன சொல்கிறாரு? வில்லியம் ப்ளூவெக் ஒன்றும் சொல்லலை. ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தனித்துவமான, ஓகேவா, ஸோ ஒரு காம்ப்ரிஹென்சிவாக இன்டகிரேட்டடாக ஒருங்கிணைந்த, ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு தனித்தன்மையாக காம்ப்ரிஹென்சிவாக எல்லாரும் வரவேற்கிற மாதிரி ஒரு இன்டகிரேட்டட் ஒரு இணைந்த ஒரு பிளான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இது என்ன சொல்லுது? அவங்களுடைய என்டர்பிரைஸ் ஃப்யூச்சரில் எப்படி வந்து அச்சீவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இதை வச்சு தான் கணிக்க போகிறோம். ஸோ அதை தான் வந்து வில்லியம் எஃப் ப்ளூவெக் சொல்லியிருக்காரு ஸ்ட்ராட்டஜினா. ஓகேவா? ஓகே, இதுதான் என்னதுன்னா டெஃபனிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பண்ணுறனால என்னென்ன இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டே என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இப்படி தான் போங்க இன்னும் ஒரு கோ அஹெட் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷனை கொடுக்குறது தான் அந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஸோ அதுதான் அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு பெனிஃபிட். அந்த மாதிரி டைரக்ஷன் கொடுக்குறனால என்ன ஆகுது? ஸோ அந்த மாதிரி இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொன்னோன்னே எப்படி போகணுன்ற அந்த கோல்ஸ் அண்ட் மிஷனை வந்து இது டிஃபைன் பண்ணுது. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பெனிஃபிட். செகண்ட் பெனிஃபிட் ப்ரோஆக்டிவாக இருக்க சொல்லுது. நியூவாக இன்னோவேட்டிவாக இருக்கிறதா ப்ரோஆக்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரியாக்டிவாக இல்லாமல் ப்ரோஆக்டிவாக இருங்க. ரியாக்டிவ்னா என்ன அப்படின்னா ரியாக்டிவ் அப்படிங்கிறப்போ ஸோ நம்ம ஜஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது தான் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஓகே அப்படி ஆமாம் ஓகே நைஸ் அப்படின்னு சொல்லி ரியாக்ஷன் பண்ணுறது தான் என்னென்னா ரியாக்டிவ். பட் ப்ரோஆக்டிவ் அப்படிங்கிறது நியூவாக டிஃப்ரெண்ட்டாக இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக அப்படி இருக்கிறது தான் வந்து ப்ரோஆக்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ரோஆக்டிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பெனிஃபிட்டில் செகண்டாக சொல்கிறாங்க. தேர்ட் என்ன சொல்ல வராங்க? தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ அது ஒரு ப்ரோ மேக்ஸான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து அது என்ன கொடுக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து கொடுக்குது. ஓகே, ஸோ என்ன வந்து மேஜரான டெசிஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லுது. ஸோ அது ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக இருக்குது. அதான் வந்து தேர்ட் பெனிஃபிட். அண்ட் தென் ஃபோர்த்தாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஸோ இதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பாத் ஃபைண்டராக இருக்குது. ஸோ எந்த ஒரு ட்ரபிள்ஸ் வந்தாலும் எந்த ஒரு அப்டிக்கல்ஸ் வந்தாலும் நம்ம ஃப்யூச்சரில் அதை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனாக ஒரு பாத் ஃபைண்டராக என்ன இருக்குது? இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு பாத் ஃபைண்டராக வந்து என்னென்னா ஆக்ட் பண்ணுது. ஸோ ஒரு பாத் ஃபைண்டராக ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சிடி மெக்கானிசம். வாட் இஸ் கார்ப்பரேட் டிஃபென்ஸ் மெக்கானிசம்? என்னது கார்ப்பரேட் டிஃபென்ஸ் மெக்கானிசம்? ஸோ எந்த ஒரு பிட்ஃபால்ஸ் வந்தாலும் மிஸ்டேக்ஸ் வந்தாலும் நம்மளால் இதை வந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு கார்ப்பரேட் டிஃபென்ஸ் மெக்கானிசமாக இது வந்து என்ன ஆகுதுன்னா சர்வ் ஆகுது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஓகே, அது மட்டுமா இல்லை. ஸோ நம்ம பிஸ்னஸோடைய லாங்கிவிட்டியே இது என்னென்னு பண்ணி கொடுக்குது. இன்னும் நிறையா ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறனால வளர்ந்துக்கிட்டே வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த பிஸ்னஸுடைய என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது நம்மளுக்கு அந்த லாங்கிவிட்டியை. ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன அப்படின்னா ஸோ காம்படிட்டிவ் அட்வான்டேஜாக இருந்தாலும் சரி, கோர் காம்படிஷன்ஸியாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு என்னென்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, ப்ரமோட் பண்ணி கொடுக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டெவலப் பண்ண சொல்லி கொடுக்குது. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஆர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஓகேவா?
ஓகே கைஸ் ஸோ நம்ம இன்ட்ரடக்ஷன் அண்ட் தென் வந்து நம்ம இதை பார்த்தனால கொஞ்சம் டைம் வந்து 15 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் ரெஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் வந்து வி வில் see in the next வீடியோ. ஸ்டே டியூன் கைஸ். இதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நிறைய ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக illusions டயக்ராம்ஸ்லாம் நிறைய நான் நமக்காக ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் நீங்கள் பார்க்கணும் இதுக்கப்புறம் வர வீடியோலாம். ஓகேவா? இது until then this is Shweta signing off. Thank you.